குருடைய 9ஆம் பார்வை கண்டக சனிக்கு கிடைக்கிறது. அப்போ 2-3 விஷயங்களை பார்க்கணுங்க. இப்ப சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது நட்பு ஸ்தானம், களத்திர ஸ்தானம். அங்கேயெல்லாம் விரிசலை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் பார்க்கின்ற இடங்கள் இருப்பாருங்க. பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப குருவுடைய பார்வை சனிக்கு கிடைக்கின்ற போது சனி பகவானால் பார்வைகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். சனி பகவான் கொடுத்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். அப்போ சுபத்துவமான நிலை நேரத்தில் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எழுச்சியோடு நடைபெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கு. குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்களுடைய சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை அடைய வைத்திடக்கூடிய அளவிற்கு, செல்வாக்கினை அடைய வைத்திடக்கூடிய அளவிற்கு, புகழோடு வாழ்ந்திடக்கூடிய அளவிற்கு குருடைய பார்வைகள் இருக்கு. இந்த நேரத்தில் ராகு உங்களுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்து ராகு ஆற்றலை அதிகரித்து உங்களை ஒரு தனி மனிதனாக நடைபெற வைத்துக் கொண்டிருக்கிறார். தைரியசாலியாக வேகமாக செயல்பட வைத்து உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான். இந்த வம்பு வழக்கு வந்தா சமாளிக்க முடியும், எதிர்ப்பு வந்தா சமாளிக்க முடியும். புரியுதுங்களா? உங்களை எதிர்த்து இந்த நேரத்தில் எவரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதுதான் இப்பொழுது கன்னிராசினுடைய நிலை. அதற்கு மேல செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகம்தான். செவ்வாய் முருக கடவுள், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரகன். புரியுங்களா? அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றிலும் ஒரு யோகம் இருக்கு. இந்த கேது 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானத்தில், புரியுதுங்களா, கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கவனமா இருங்க, அது போதும். புதன் 10ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. சுக்கிரன் 11ஆம் இடத்துல நல்லபடியா நிம்மதியான சூழ்நிலையினை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வாரத்தில் கிரகங்கள் பெருமளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சூரியனும் 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் செல்வாக்கு என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாகும். எல்லா வகையிலுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.